எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன். ஈகோலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா எசன்ஸ்லேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா? இது என்னடா புதுசாக இருக்குன்னு கேட்கலாம். பட் ஐ ரியலி வாண்ட் யூ டு ரியலைஸ் ஒரு சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மறுப்போம். தட் இஸ் அ பேசிக் ஹியூமன் திங். ஆனால் நான் இப்படி தான், எனக்கு சில பேட் குவாலிட்டிஸ் இருக்குது, எனக்கு சில குட் குவாலிட்டிஸ் இருக்குது. ஒரு சில விஷயங்களில் நான் அப்செட் ஆகிறேன். when you truly understand yourself, இதுதான் நான், ஓகே, நிறை குறை எல்லாருக்குமே இருக்கும், இதை நான் எப்படி சரி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ரியலைசேஷன். ஸோ நம்ம உண்மையிலேயே நீங்கள் யார் அப்படின்றத ரியலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு உண்மையிலேயே எது தேவைன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதை நோக்கி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, அந்த எனர்ஜியிலேருந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது யோர் மேனிஃபெஸ்டேஷன் பிகம்ஸ் வெரி ஈஸியர். இப்போது ஈகோலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமா இல்லை எசன்ஸ்லேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஈகோ அப்படின்றது ஒரு பெரிய கெட்ட வார்த்தையோ இல்லை ஒரு உங்களோட கேரக்டரை வந்து ரொம்ப ரொம்ப பேடாக ஒரு ஆங்காரமான ஒரு கேரக்டர் அந்த மாதிரி கிடையாது. தட் இஸ் நாட் ஈகோ. ஈகோன்றது ஒரு சில விஷயங்களை நம்மளால் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் அது மேபி அக்செப்ட் பண்ணிக்குவோம், பட் கொஞ்சம் தாமதமாகும். ஸோ ஈகோ ஹேஸ் லாட் மோர் இன் டெப்த். அது வந்து ஒரு இட்ஸ் நாட் சம்திங் பேட். ஓகேவா? இப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற இந்த எனர்ஜி, இந்த மைண்ட் செட் ஈகோலேருந்து பண்ணுறோமா எசன்ஸ்லேருந்து பண்ணுறோமா? இதை முக்காவாசி மக்கள் ரியலைஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் எங்கே இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்றது தான் பவர்ஃபுல் ஆகுமே தவிர நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்றது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஓகே, ஈகோ மேனிஃபெஸ்டேஷன், ஈகோலேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அது ரெசனேட் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இது வேணும், அவங்ககிட்டலாம் அது இருக்குது, எனக்கும் அது வேணும். ஐ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் திஸ். நான் என்னை ப்ரூவ் பண்ணி காட்டணும். அவங்க என்னை ஃபெயிலியர்னு நினச்சிட்டாங்க, இதை நான் எப்படியா ப்ரூவ் பண்ணி காட்டணும். த நெக்ஸ்ட் திங், நான் இதுக்கு தகுதியானவன்னா அவங்களுக்கு எப்படியா காட்டணும். ஒருத்தவங்க கெஸ்ட் வீட்டுக்கு வராங்க, நீ எங்கேம்மா வேலைக்கெலாம் போகலையா? என் பொண்ணு வேலை பார்க்குறா, பெரிய பெரிய கம்பெனிலலாம் வேலை பார்க்குறா. சரிம்மா சரிம்மா, வீட்டிலே தான் இருக்கியா? ஓகே அப்படின்ட்டு போயிடுறாங்க. பட் தட் பேட்லி ஹர்ட்ஸ் யுவர் ஈகோ. அந்த இடத்துல அவங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நினைப்பீங்க. இதுக்காகவே நான் எப்படியா ஒரு வேலையை வாங்கி உங்கள் பொண்ணை விட நான் ஒரு பெரிய பொசிஷனில் வந்துட்டேன், ஆர் அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட நான் வீட்டில் சும்மா இல்லை அப்படின்றத போய் ப்ரூவ் பண்ணணும். யூ ஹாவ் டு ஷோ தட் யூ ஆர் இனஃப், நான் தகுதியானவன், இந்த மாதிரியான விஷயங்களை நான் காட்டணுன்றதுக்காக யூ மேனிஃபெஸ்ட் ட்ரீம் ஜாப். இது எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டால், இட் புஷஸ் யூ டு அர்ஜென்சி. இட் இஸ் அர்ஜென்ட், எனக்கு இப்போவே வேணும். அண்ட் அது அப்படியே பாரமாக ஆரம்பிக்கும். இட் பிகம்ஸ் ஹெவி. இட்ஸ் ஆல்வேஸ் ட்ரைங் டு ஃபில் அ வாய்ட். இதில் ஆழமான உண்மை என்னென்னா, எக்ஸ்டர்னல் சக்ஸஸை உங்களால் பூர்த்தி பண்ணவே முடியாது. எக்ஸ்டர்னல் சக்ஸஸை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இதை அடையணும், அதை அடையணும், ஸோ தேட் எவ்ரி ஒன் ரெஸ்பெக்ட்ஸ் மீ, இந்த மாதிரி பூர்த்தி அடையணும்னு நினைக்கிற டைம் உங்களோட இன்னர் பீஸ், இன்னர் வேர்ல்டு பூர்த்தி அடையாது. அண்ட் மெயின்லி இன்னர் வூண்ட், ஆள் மனசில் இருக்கிற காயங்கள் ஆறாது. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணிட்டீங்க, பட் உங்களோட ஆள் மனசில் இருக்கிற காயம் ஆறாது. அன்றைக்கி அவங்க அப்படி சொன்னது ஆள் மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கும். வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்டது உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கும். இப்போது அந்த வூண்ட்லேருந்து நீங்கள் ஹீல் ஆகணும் அப்படின்னா, திஸ் எக்ஸ்டர்னல் சக்ஸஸ் இஸ் நாட் ரியலி கோயிங் டு ஹீல் யோர் வூண்ட். இந்த ஈகோ அப்படின்றது மெயின்லி பயத்திலிருந்து தான் செயல்படும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபியர். இட் ஆப்ரேட்ஸ் ஃப்ரம் ஃபியர். எங்கே நான் ஒன்றுத்துக்கும் உருப்படாதவேன்னு இவங்க நினச்சிருவாங்களோ, நான் இப்போது வீட்டில் தான் இருக்கேன், அவங்க என்னடா வீட்டிலையே இருக்கேன்னு எதுவும் கேட்டுருவாங்களோ, நமக்கு இன்னும் ஆஃபர் லெட்டர் வரலையே, இன்னும் வேலைக்கு போகலையா, இன்னும் வீட்டில் தான் இருக்கியான்னு கேட்டுருவாங்களோ, நான் தகுதியானவன் இல்லைன்னு நினச்சிருவாங்களோ, ஓ மேபி ஐ டோன்ட் ஃபீல் லவ்ட் எனிமோர், இதுக்கெலாம் நான் தகுதி இல்லை, எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, எனக்கு யார் மாப்பிள்ளை தேடி வருவா, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் இப்போது இது நாளடைவில் என்ன ஆகும்னா, இந்த பயம் ஒரு முகமுடி போட்டுக்கிறோம் இந்த நேம் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். பட் ஆழமாக அண்டர்நீத் தி ட்ரூத் இஸ், அங்கே வந்து ஒரு குழந்தை இருக்குது. ஐயோ என்னாலேயும் எல்லாம் முடியும், எனக்கான நேரம் இன்னும் வரல, எனக்கான நேரம் வரும்போது நான் சாதிச்சிருவேன், என்னையும் மதிங்க அப்படின்னு ஒரு குழந்தை உள்ள ஆள் மனசில் அழுதுட்டு இருக்கு. ஸோ யூ ஸ்டில் அ சைல்டு விதின். இப்போ இதுவே எசன்ஸ் பார்க்கலாம். எசன்ஸ் மோட்லேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி உணரும்? ஹவு டஸ் இட் ஃபீல்? எசன்ஸ்ன்றது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது என்ன சொல்லுன்னா, I am ready for this, I desire this, so I am ready to receive it. இதை வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் பார்க்கலாம். ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் பார்க்குறீங்க.
அந்த இடத்துல நான் இந்த ட்ரெஸ் போட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றது எல்லா சமயமும் வராது. இது ஒரு மாரி கியூட்டா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு, சுகமா இருக்கும் போட்டா. இது மாரி இந்த கலரே சூப்பரா இருக்குது, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க எடுத்துப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க ஆசைப்படுறீங்க. அத நீங்க எடுத்துக்கிறீங்க. அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம வேலிடேஷனுக்கோ, இத நான் போட்டு யாருக்கா ப்ரூவ் பண்ணணும். நோ, தட் இஸ் நாட் கம்மிங் இன் திஸ் பிளேஸ். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்கா இருக்கட்டும், யூ ஜஸ்ட் டிசையர் இட். ஐ டிசையர் இட். ஸோ ஐ அட்ராக்ட் இட். ஓகே, நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகலான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ சூஸ் திஸ். பிகாஸ் இட் அலைன்ஸ் வித் மீ. எனக்கு சின்னதுலேருந்தே ஒரு மியூசிக் கேட்டால் நிற்க முடியல, ஆடணும்னு தோணுது. அதனால நான் ஆடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ சூஸ் திஸ் பிகாஸ் டீப் இன்சைட் திஸ் அலைன்ஸ் டு ஹூ ஐ ஆம். நீ இன்ஜினியர் ஆனால் தான் உன்னை மதிப்பாங்க 4 பேர். நீ இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணி, நாளைக்கு நான் இன்ஜினியர் ஆகி, நான் கார் வாங்கி, வீடு வாங்கி, பங்களா வாங்கினா, என் பக்கத்து வீட்டுக்காரவங்க, என்னோட சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து அவங்க முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். கம்ஸ் இன்டு ஈகோ. அண்ட் ஹியர் திஸ் கம்ஸ் இன்டு எசன்ஸ். எசன்ஸில் we have no desperation, no pressure, just quiet knowing. இதுதான், இப்படி தான், இது ஓகே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எசன்ஸ்லேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது யூ நாட் ட்ரைங் டு ப்ரூவ் எனிதிங். ஜஸ்ட் நீங்கள் யாராக இருக்கீங்களோ அதை விட இன்னும் பெட்டராக, இன்னும் சூப்பராக நீங்கள் மெருகேறிட்டே தான் இருப்பீங்க. அண்ட் இந்த ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எந்த சிரமமும் இல்லாமல் உங்களுக்கான மிராக்கிள்ஸ், உங்களுக்கான நல்ல விஷயம், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாம் ஈஸியாக அன்ஃபோல்ட் ஆகிட்டே போகும். பிகாஸ் இந்த இடத்துல உங்களோட வைப்ரேஷன் லேக்கில் இருந்து டெவலப் ஆகாமல் ஒரு லவ்வில் இருந்து டெவலப் ஆகுது. லவ்வில் இருந்து இந்த வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, இதை நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு வேணும் தான். அது என்னோட அலைன் ஆகலை, என்னோட டிசையருக்கு ஏற்ற மாதிரி இல்லைனாலும் இதெல்லாம் இருந்தால் தான் என்னோட பேசிக்ஸே பூர்த்தி அடையும். இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில், இந்த பொதுமக்கள் மத்தியில் இதெல்லாம் நான் அடைஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப அந்த மோடில் இருக்கீங்க. அப்படின்னாலும் ஈகோலேருந்து எசன்ஸ் மோடுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகலாம், இந்த ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம்? ஒரு பவர்ஃபுல்லான குவெஸ்டின் உங்ககிட்ட நீங்களே கேளுங்க. am I doing this from fear or from truth? இது நான் உண்மையிலேயே எனக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பயத்தினால நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இல்லை இதுதான் எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா, இதுதான் உண்மையா? இது ஆட்டோமேட்டிக்காக இந்த குவெஸ்டின் will slow down you and let it slow down you. மெடிடேட் பண்ணி ஃபீல் இன்டு யுவர் பாடி. உங்கள் ஹார்ட் ரொம்ப பாரமாக, ஒரு ஏர்ஜ், ஒரு ரஷ், ஒரு பேனிக் இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஈகோ. அதே சமயம் உங்கள் உள் மனசு ரொம்ப சந்தோஷமாக, லைட்டாக, ரொம்ப கிரவுண்டடாக, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் ஃப்ரம் எசன்ஸ். இப்போ வை திஸ் மோட் அப்படின்னு ரைட் டவுன் யோர் வை. இது கம்பேரிசன்லேருந்து வருதா, இல்லை என்னோட நான் கம்பேர் பண்ணி இந்த கேள்வி எனக்கு வருதா, இந்த ஆசை எனக்கு வருதா அப்படின்றத. இந்த ஒரு விழிப்புணர்வு மட்டுமே உங்களோட என்டையர் மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜியவே ஷிஃப்ட் பண்ணிடும். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் இருக்கேன், ஒரு யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த யூடியூப் சேனலை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் பார்க்குறேன். இதை நான் பிஸ்னஸாக பார்த்து இப்போ எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் என் சொந்தக்காரவங்களாம் மதிப்பாங்க. கீர்த்தி பாரியா, சின்ன பொண்ணாக இருந்துச்சு, இப்போ பாரு எவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருக்கு, எப்படிப்பா பண்ண அப்படின்னு அவங்கெல்லாம் நம்மளை கேட்கணும், அந்த மாதிரி அவங்க என்னை மதிக்கணும், இப்படின்னு நான் நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்ற ஏர்ஜில் நான் ஒரு யூடியூப் ரன் பண்ணுறேன் அப்படின்னா that becomes my desire from ego. But my essence says, நான் சொல்கிற இந்த விஷயம் it should reach my beautiful soul. நீ எங்கேயும் உடஞ்சி நிற்காத, உன்னாலேயும் எல்லாம் சாதிக்க முடியும், நீ மேலே ஹீல் ஆகி நீ வரணும், இந்த விஷயம் எப்படியா என்னை பார்க்குற அந்த வியூவருக்கு புரியணும். ஐ ரியலி வாண்ட் டு கனெக்ட் வித் யூ, ஐ ரியலி வாண்ட் டு மேக் யூ ரியலைஸ் அண்ட் க்ரோ இன் யோர் லைஃப். இப்போது திஸ் கம்ஸ் ஃப்ரம் எசன்ஸ். மை பர்பஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போது இந்த 2 இடத்துலையுமே எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு வைங்க. பட் ஐ டூ இட் ஆன் அ பர்பஸ். இதில் எதா ஒன்று தான் உண்மையான ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு போகும், ஒரு நிறைவுக்கு போகும். இதில் எது நிறைவுக்கு போகும்? நான் என் சொந்தக்காரங்க மதிக்கணும் அப்படின்னு நான் ஃபாலோவர்ஸ் உருவாக்குறேன் அப்படின்னா அது பூர்த்தி அடையவே அடையாது. நான் இப்போது ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் நான் எடுத்துட்டேன், அப்போது என்ன வந்து ஒரு 4 சொந்தக்காரங்க 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் உனக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், அப்போ அது எனக்கு என்ன ஆகும், இன்னும் டோப்பமைன் கொடுக்கும். இப்போது இதில் எதா ஒன்று தான் பூர்த்தி அடையும். அண்ட் ஃபார் மீ மை எசன்ஸ் வில் பூர்த்தி அடையும். இப்போது காதல் வேணும், நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் தேடுறீங்க அப்படின்னா ஈகோ என்ன சொல்லுன்னா, அந்த கேங்லேயே நான் மட்டும்தான் சிங்கிளாக இருக்கேன், நான் மட்டும் அப்படி சிங்கிள் அப்படின்னு பேராகக்கூடாது
அப்படின்றத ஈகோ சொல்லும். இதுவே எசன்ஸ் என்ன சொல்லும்னா, ஐ டிசையர் அ பார்ட்னர். என்னோட சேர்ந்து என்னோட நல்ல சந்தோஷமான இந்த வாழ்க்கையை என் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் நான் ஆசைப்படுறேன். ஸோ தட் we nourish ourselves, we nourish our relationships and we live beautifully. இது எசன்ஸ் சொல்லும். இந்த உண்மையை நீங்க கண்டிப்பா கேட்கணும். Your manifestation always hears and listens to your inner energy. நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சொல்ல முடியாது. You cannot. பிகாஸ் பிரபஞ்சத்துக்கு வேர்ட்ஸ் புரியாது. இங்கே இட்ஸ் அ மாஸ் ஸ்பேஸ். இது ஒரு பெரிய உலகம். அவ்வளோ மக்கள் அவ்வளோ மொழி பேசுகிறாங்க. ஸோ நம்ம வார்த்தைகளால் சொல்லி புரிய வச்சுட்டா திஸ் பிகம்ஸ் வெரி ஈஸி, ரைட்? ஸோ யூ ஆர் கனெக்டட் வித் த யூனிவர்ஸ் கான்ஷியஸ்லி. அப்போது உங்களோட எனர்ஜி, உங்களோட வைப்ரேஷன் என்ன சொல்லுதுன்றது தான் இந்த யூனிவர்ஸ்க்கு புரியும், ரைட்? ஸோ ஃப்ரம் டுடே ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஆசைன்றதை மட்டும் எழுதாமல் ஆஸ்க் யூர் செல்ஃப், ஹூ ஆம் ஐ பீயிங் as I desire this? நான் இதை ஆசைப்படுறேன், நான் என்னவா இருக்கேன் அப்படின்றத நீங்கள் கேட்டு பாருங்கள். இதுக்கான பதில் ஒரு முழுமையான மனசுலேருந்து வரட்டும். பசியிலையோ கோவத்திலையோ ஈகோலேருந்து வேண்டாம். உங்கள் எசன்ஸ்லேருந்து இந்த பதில் வந்துருச்சு அப்படின்னா this is your real power. Because peace தான் உண்மையான பவர். You don't need to prove anything to be worthy of your desires. நீங்கள் ஆசைப்படுறது இதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன், இதனால தான் நான் ஆசைப்படுறேன்னு நீங்கள் எதுக்காகவும் எக்ஸ்பிளனேஷன், நீங்கள் யார் அப்படின்னு யூ கம் பேக் டு யுவர் ஓன் ட்ரூத். ஜஸ்ட் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து இதை ரியலைஸ் பண்ண அட்லீஸ்ட் ட்ரை ஆச்சும் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணணும்னு நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் இப்போது நீங்கள் ஆசைப்படுற இந்த விஷயம்லாம் ஈகோலேருந்து வந்திருக்கு அப்படின்னாலும் அதை ஈஸியாக விடுவிக்கிறது. நான் இவ்வளோ நாள் இதுக்காக தான் நான் எப்படியாவது வாங்கிடணும், இவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிடணும்னு நான் நினச்சேனே, ஸோ இது ஈகோலேருந்து எனக்கு வருது அப்படின்னா இதை நான் விடணுமா விட வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு டியூவல் மைண்ட் இருக்குது. அப்படி எதுவாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. பட் அட்லீஸ்ட் இதை நான் ட்ரை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம். ஸோ தட் ஐ மேனிஃபெஸ்ட் ஃப்ரம் எசன்ஸ் அண்ட் நானாக இந்த பூமியில் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு ஒரு சின்ன துளி உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் கொடுக்குது அப்படின்னா ப்ளீஸ் லீவ் அ ஹார்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். எசன்ஸ்லேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எசன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம் வித் மோர் இன்ஃபர்மேஷன், வித் மோர் பியூட்டிஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ். நம்ம சேர்ந்து வளரலாம், சேர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.